செய்திகள் தொடர்கின்றன. உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு மாநில கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. உலக சுற்றுலா தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 27ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை சுற்றுலாத்துறை தகவல் மையம் அருகே நடந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமை தாங்கிட சேர்மன் வையாபுரி மணிகண்டன், பாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு மாநில கலாச்சார அணிவகுப்பை பார்வையிட்டார். அணிவகுப்பில் பாரம்பரிய மங்கள இசை, புதுச்சேரி வாத்தியம், முகமுடி, மஸ்கரா நடனம், பம்பை உடுக்கை, கரகாட்டம், நையாண்டி மேளம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடியாட்டம், காளை மாடு நடனம், கோலாட்டம், சிலம்பம் மற்றும் வீர விளையாட்டு, புலிகள் நடனம், தப்பெட்டா கொள்ளு, கட்டைக்கால் நடை, துடுப்பாட்டம் மற்றும் புதுவை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் பங்கேற்ற குடிநீர் பாதுகாப்பு குறித்த வீதி நடனமும் நடைபெற்றது. இதனை உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கலை நிகழ்ச்சி மற்றும் கலாச்சார அணிவகுப்பில் பங்கேற்ற கலைஞர்களை முதல்வர் சிறப்பித்தார். விழாவில் இயக்குனர் சிவகுமார், சுற்றுலாத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியில் கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெறும் வர்த்தக மாநாடு தொடர்பாக புதுச்சேரிக்கு வந்த இலங்கை பிரதிநிதி தங்கியிருந்த தனியார் ஹோட்டலை பல்வேறு அமைப்பினர் முற்றுகையிட்டனர். இலங்கையில் அடுத்த மாதம் வர்த்தக மாநாடு நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ளுமாறு சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இலங்கை சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நூறடி சாலையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் இலங்கை கமர்ஷியல் கவுன்சிலர் சமந்தா விஜயசேகரா புதுவைக்கு வருகை தந்தார். அவரை புதுவை வர்த்தக சங்க நிர்வாகிகள் வரவேற்று பிரபல தனியார் ஹோட்டலில் விருந்தளித்தனர். இக்கருத்தரங்கில் இலங்கை பிரதிநிதி சமந்தா விஜயசேகரா பங்கேற்க உள்ளார் என்ற தகவலை அறிந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழர் வாழ்வுரிமை கட்சி, திராவிட விடுதலை கழகம், இந்திய பூரான்கள் இயக்கம், மனித உரிமை கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்பினர் ஒன்று திரண்டு நூறடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலை முற்றுகையிட்டு இலங்கைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இலங்கை பிரதிநிதியை ஹோட்டலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் ஹோட்டலில் நடைபெறுவதாக இருந்த கருத்தரங்கம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இலங்கை பிரதிநிதிகள் யாரும் வரவில்லை என்று ஹோட்டலின் மேலாளர் கூறியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கலந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் நூறடி சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. பெண் ஓவியர்கள் வரைந்த ஓவிய கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். ஓவியம் பயின்ற பெண்களின் திறமை மேலும் சிறக்கவும், திறமையை பாதுகாத்திடவும் புதுவையில் உள்ள பெண் ஓவிய கலைஞர்களை ஒன்று சேர்த்து ஏ என்ற தலைப்பில் பெண்கள் குழு ஓவிய கண்காட்சி குருசுக்குப்பம் ஆரோதன் ஆர்ட் கேலரியில் நடைபெற்றது. கண்காட்சியை கல்வி மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் பெண்ணின் தன்மைகள் குறித்து பல்வேறு ஓவியங்களை பெண் ஓவியர்கள் வரைந்து அசத்தியிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆர்ட் கேலரி உரிமையாளர் லலித் வர்மா, சிற்பி ஜெயராமன் உட்பட திரளானோர் பங்கேற்று கண்காட்சியை கண்டு ரசித்தனர். இக்கண்காட்சியானது அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடக்கிறது. சாகித்ய அகாடமி சார்பில் நடைபெற்ற கவிஞர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கவிதை அனுபவம் குறித்து பேசப்பட்டது. சாகித்ய அகாடமி சார்பில் கவிஞர் சந்திப்பு நிகழ்ச்சி
புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தங்கப்பா தலைமை தாங்கிட தமிழ் மாமணி அரிமதி தென்னகன், கலைமாமணி பாரதி, பாலசுப்பிரமணியன் ஆகியோர் தங்களின் கவிதை அனுபவங்களை பற்றி பேசினர். பாரதி பேசுகையில், பாரதியார் பாரதிதாசன் வாழ்ந்ததால் புதுச்சேரியில் கவிதை பரம்பரை தொடர்ந்து வளர்கிறது என்றும், கவிஞர்களை போற்றும் வகையில் அரசும் கல்வி நிறுவனங்களும் புதிய திட்டங்களையும் சலுகைகளையும் அளிக்க வேண்டும் என்றும் கூறிய பாரதி, கலை பண்பாட்டுத்துறை தற்கால கவிதை படைப்புகளை ஆராய்ச்சி செய்தும் மொழிபெயர்த்தும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதில் மன்னன், பொதுக்குழு உறுப்பினர் சம்பத், சுந்தரம் முருகன் உட்பட தமிழ் ஆர்வலர்கள் திரளானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். தேங்காய் திட்டு பச்சையப்பன் செவித்திறன் குறைபாடுடையோர் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சேர்மன் சுரேஷ் துவக்கி வைத்து பார்வையிட்டார். தேங்காய் திட்டில் இயங்கி வரும் பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் 18ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் காமராசர் அறிவியல் வேளாண் இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமை உரையாற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார். மேலும் மென்பொருள் பொறியாளர் சூர்யா, வெங்கடேசன், சரஸ்வதி சுந்தர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார்கள். இக்கண்காட்சியில் 72 அறிவியல் படைப்புகள் 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவியல் படைப்புகளை பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறந்த 20 படைப்புகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. காமராஜர் இளைஞர் சேவை அமைப்பு சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். காமராஜர் இளைஞர் சேவை மைய அமைப்பு மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஆகியன இணைந்து முத்தியால்பேட்டையில் பொதுநல மருத்துவ முகாமை நடத்தின. பாத்திமா பள்ளியில் நடைபெற்ற முகாமை சுற்றுலாத்துறை சேர்மன் வையாபுரி மணிகண்டன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். முகாமில் கண், வாய், காது உட்பட அனைத்து நோய்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது. தொடர்ந்து இலவசமாக கண் கண்ணாடியும் மருந்து மாத்திரைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் அமைப்பு நிர்வாகிகளும் பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பேனர் வைப்பதை முறைப்படுத்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று மனித உரிமை கவுன்சில் கோரிக்கை வைத்துள்ளது. இது குறித்து சர்வதேச மனித உரிமை கவுன்சிலின் தலைவர் சக்திவேல் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். புதுச்சேரி வரலாற்று சிறப்புமிக்க பிரெஞ்சு இந்திய கலாச்சாரமும் கொண்ட சின்னஞ்சிறிய மாநிலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது என்றும், புதுவைக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வந்து செல்கிறார்கள் என்று கூறிய சக்திவேல், கட் அவுட் பேனர் கலாச்சாரத்தால் சமூக சீரழிவு ஏற்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். கட் அவுட் பேனர் கலாச்சாரத்தால் சண்டை, சச்சரவு, சாதி மத சண்டைகள், சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வுகள் நடக்கிறது என்றும், இதனை தடுக்க அவ்வப்போது அறிவிப்புகள் வெளியாகிறதே தவிர உண்மையாக இதனை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற வகையில் அதிகாரிகள் செயல்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பேனர் வைப்பதை முறைப்படுத்த கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட நாட்களில் பேனர்களை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேட்டியின் பொழுது தெரிவித்துள்ளார். ஒரே செடியில் தக்காளியையும் உருளைக்கிழங்கும் விளையும் நவீன முறையை கண்டுபிடித்து பிரிட்டனை சேர்ந்த நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒரே செடியில் இருவேறு காய்களை விளைவிக்கும் நவீன உற்பத்தியை இந்நிறுவனம் கையாண்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளது. அதன்படி உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் ஒரே செடியில் விளைவித்து அறுவடையும் செய்துள்ளது. இது குறித்து அந்நிறுவன தலைவர் பவுல் ஹான்சட் கூறுகையில், இரு வெவ்வேறு காய்களை ஒரே செடியில் விளைவிப்பது மிகவும் கடினமான காரியம். மரபியல் மாற்றங்களை செய்து இதற்கு முன் இதுபோன்ற செயல்களில் விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர். எனினும் அவ்வகையான மாற்றங்கள் செய்யாமல் இயற்கையான முறையில் செடிகளை இணைத்து அவற்றில் விளையும் காய்கறிகளை ஒரே செடியில் முதல் முறையாக விளைவித்துள்ளோம். இரு தாவரங்களின் திசுக்களையும் பிரித்து ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பின் இரண்டும் ஒன்றாக ஒரே தொட்டியில் வளர்க்கப்பட்டன. இதற்கு பின் சரியான நேரத்தில் தக்காளிகள் காய்க்க துவங்கின. வேர் பகுதியில் உருளைக்கிழங்கும் முளைத்திருந்தன. சோதனை முறையில் மட்டுமின்றி வியாபார ரீதியாகவும் இந்த முறை வெற்றி பெற்றுள்ளது. இதில் விளையும் காய்கறிகள் மிகுந்த சுவையுடன் இருப்பதால் மக்கள் விரும்பி வாங்கிச் செல்வதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் கண்டறியப்பட்ட இந்த முறையை தற்பொழுது நியூசிலாந்து நாட்டு விவசாயிகளும் பின்பற்ற தொடங்கியுள்ளனர்.
பான் பசிபிக் டென்னிஸ் போட்டியில் கிவிட்டோவா சானியா ஜோடி சாம்பியன் பட்டத்தை வென்று கிண்ணத்தை கைப்பற்றியது. பான் பசிபிக் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் கிவிட்டோவா சாம்பியன் பட்டம் வென்றார். ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் பான் பசிபிக் ஓபன் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் செக் குடியரசு நாட்டின் பெட்ரா கிவிட்டோவா மற்றும் ஜெர்மனி நாட்டின் ஏஞ்சலி கெர்பார் ஆகியோர் மோதினர். இதில் கிவிட்டோவா 6-2, 0-6, 6-3 என்ற செட் கணக்கில் போராடி கெர்பரை வீழ்த்தி பட்டத்தை வென்றார். பெண்கள் இரட்டையர் பிரிவுக்கான இறுதி சுற்றில் சானியா காரா பிளாக் ஜோடி சீன தைபேயின் ஹியோ அமெரிக்காவின் ஹியூபர் ஜோடியை எதிர்கொண்டது. இதில் முதல் செட்டை 4-6 என இழந்த சானியா ஜோடி இரண்டாவது செட்டை 6-0 என கைப்பற்றியது. வெற்றியாளரை நியமிக்க சூப்பர் டை பிரேக்கருக்கு சென்றது. இதில் அசத்திய சானியா ஜோடி 11-9 என தன்வசப்படுத்தியது. முடிவில் சானியா காரா பிளாக் ஜோடி 4-6, 6-0, 11-9 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியது. புதுவையில் சர்வாதிகார ஆட்சியால் அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருகிவிட்டது. கண்ணன் எம்பி குற்றச்சாட்டு. 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் திரு வி.பி. சிவக்கொழுந்து மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. ஜிப்மர் மருத்துவமனை முற்றுகை. தவறான சிகிச்சையால் 6 மாத கால குழந்தை இறந்ததற்கு உறவினர்கள் கண்டனம். இந்திரா காந்தி சிலை அருகே சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை 30ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி பல்வேறு மாநில கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இலங்கையில் நடைபெறும் வர்த்தக மாநாடு தொடர்பாக புதுச்சேரிக்கு வந்த இலங்கை பிரதிநிதி தங்கியிருந்த ஹோட்டல் முற்றுகை. பல்வேறு அமைப்பினர் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.